டேய், தமிழ் புத்தாண்டு விஷஸ் அனுப்புகிறவங்க தயவு செஞ்சு டெக்ஸ்ட்டில் அனுப்புங்கடா. டெக்ஸ்ட்டில் அனுப்புங்க. இல்லைனா ஏதாவது இந்த ஃபோட்டோவை அனுப்புவீங்கல்ல, ஃபார்வர்ட் மெசேஜ் அது மாதிரி அனுப்புங்க. ஃபோன் பண்ணியோ இல்லைனா வாய்ஸ் மெசேஜில் சொல்லி தொலையாதுங்க. அது எரிச்சலாக இருக்குடா. டேய், தமிழ் புத்தாண்டு தமிழ் புத்தாண்டு அது தமிழ் புத்தாண்டுரா. நம்ம தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு தமிழ் புத்தாண்டு, தவில் புத்தாண்டு, நாதஸ்வர புத்தாண்டு எல்லாம் வரும்டா உங்களுக்கு. எரிச்சலாக இருக்குடா. நீங்கள் அந்த மாதிரி ராவை எடுத்து ராவை ரீப்ளேஸ் பண்ணி லா போட்டு பேச கடுப்பாக இருக்குடா. தொலைச்சிட்டு உட்காதீங்க. அதான் 10 வருஷத்தில் ரான்ற ஒரு எழுத்தை ஒரு சத்தத்தை அப்படியே குழி தோண்டி கொண்டு போய் குழி தோண்டி போய்ச்சி வச்சிட்டிங்க. எந்த பையன் வாயில் பார்த்தாலும் இப்போ வாழைப்பழம் மழை பெய்யுது. என்னடா பேசுகிறீங்க? வாழைப்பழம் மழை பெய்யுது. அப்போ மழை மேலே மழை பெய்யுதுன்னா எப்படா சொல்லுவீங்க? மழை மேலே மழை பெய்யுதுண்ணா. புல்லாங்குழல் எப்படி சொல்லுவீங்க? குழல்னா அசிங்கமாக இல்லை. வழின்னு எடுத்துக்கினா வலின்னு சொல்லுவீங்களா? வலினா மலையாளத்தில் குசுன்னு அர்த்தம்டா. அதான் அவங்க உங்களை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க அடிக்கடி. நீங்கள் எப்போல்லாம் வலி விடிச்சாட்டான்றீங்களோ அவங்க அப்போ தான் உங்களை பார்த்து சிரிக்கிறாங்க. குசு விடிச்சாட்டான்ற மாதிரி. ஏன்டா அப்படி பண்ணுறீங்க? டீச்சர்ஸ் என்ன பண்ணுறீங்க? சத்தியமாக எனக்கு புரியல. உங்கள்கிட்ட படித்து முடிச்சு தான் அந்த அல்ஃபபெட்ஸ் கற்றுக்கிட்ட அந்த ப்ரைமரி ஸ்டேஜெல்லாம் தாண்டி தான் அந்த பசங்க வருதுங்க. அப்போ அந்த பசங்க வாயில் ழாக்கு பதிலாக லா வருது அப்படின்னா அப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க ஸ்கூலில் சொல்லிக் கொடுக்கும்போது? அப்போ 3 லா சொல்லி கொடுத்தீங்களா? சின்ன லா, பெரிய லா, ஒரு லா எக்ஸ்ட்ரா 3 லா சொல்லி இதெல்லாம் போனஸ் லாவா? ழான்னு எழுதும் போது எழுதிட்டு அந்த பிள்ளைங்களுக்கு அதை என்ன சொல்லியிருப்பீங்க நீங்கள்? லானா பசங்களா பார்த்துங்க இது லா அப்படின்னு சொல்லுவீங்களா? ஒருத்தர் யூடியூப்பில் சுற்றிட்டு இருக்காரு, பேர் தெரியல, ஆனால் எல்லா கடைங்களோட போர்ட்லேயும் போயிட்டு ஏதாவது பிழை கண்டுபிடிப்பார். இது பார்த்தீங்கன்னா தலை கூட்டல் இப்பு கூட்டல் பா கூட்டல் தலைப்பாக்கட்டி பிரியாணிக்கு ஒரு பெரிய டீகோட் பண்ணிகிட்ருப்பார். சரியா? அவர் வாயிலேயே ழா வரமாட்டேங்குது. அவரோட வீடியோ நான் நிறைய ரெஃபர் பண்ணி பார்த்துறேன். அவர் வாயில் ழா வரல, பிழைன்னு தான் சொல்கிறார். இந்த பலகையில் பிழை உள்ளது அப்படின்னு தான் சொல்கிறேன். ஆமாம், பிழை இருக்குது, பிள்ளை இருக்கும், இலை இருக்கும், பிழை. அது பிழை. ழ ழ ழ என்ன செய்யறது? ஒரு காலத்தில் ஒரு பையன் 2 பையன் இருப்பான் ஸ்கூலில், அவனுக்கு ழா வராது. நாங்கள் அவனை வாழைப்பழம் சொல்லி கலாய்ப்போம். அவன் வாழைப்பழம் அப்படிம்பா, இல்லைனா வாழைப்பழம்னு சொல்லுவான். அதை நாங்கள் கலாய்ப்போம். இப்போது நீங்கள் அப்படியே பேசி இந்த லாவை சொல்லி நார்மலைஸ் பண்ணிட்டீங்கல்ல. எல்லாருமே இப்போ வாழைப்பழம் தான் சொல்கிறாங்க. கடுப்பாக இருக்குது. நீங்கள் அதை அப்படியே சொல்லும் போதெல்லாம் கடுப்பாக இருக்குது. இப்போ தாண்டா புரியுது. பெரியவங்கெல்லாம் நம்ம சின்ன வயசில் ஏதாவது தப்பு பண்ணும் போது அவங்க ஏதாவது நம்மளை கரெக்ட் பண்ணுறதுக்காக சொல்லுவாங்க. நாங்கள்லாம் அந்த காலத்தில் இதை இப்படி செஞ்சோம் அப்படின்னு சொல்லும் போது ஒயா பூமர் அப்படின்ட்டோம். இப்போ தான் புரியுது. அவங்கெல்லாம் நம்மக்கிட்ட ஏதோ சொல்ல வந்திருக்காங்க. அவங்கள நம்ம தடுத்துட்டோம். இப்படி தான் எதையோ சொல்ல வந்திருக்காங்க, இல்லை இப்படி தான் அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு ஆதங்கம் இருந்திருக்குது. தெரியப்படுத்துங்க. யாராவது தெரியப்படுத்துங்க. யாருக்கெல்லாம் ழா வரும் அப்படின்றதையாச்சும் தெரியப்படுத்துங்க. எத்தனை பேர் இருக்கீங்கன்னு பார்ப்போம். ஆனால் இந்த வீடியோ இல்லை, எதையா